Example 11.40. Third one, integration 2x plus 3 by root of x square plus x plus 1 into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்துருக்கிற சம் வந்து லீனியர் ஃபார்மில் வந்திருக்கு, கீழே கொடுத்துருக்கிற சம் வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்மில் வந்திருக்கு, அது ரூட்டில் வந்திருக்கு. இப்போ இதுமாரி சம்ஸ் வந்திருந்ததுன்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இன்டெக்ரல்ஸ் ஆஃப் த ஃபார்ம். என்ன ஃபார்ம்? இன்டெகிரேஷன் ஆஃப் px plus q by root of ax square plus bx plus c. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது லீனியர் ஃபார்ம், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருக்குது, அதில் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது அப்படின்றத நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சம்ஸை எப்படி எழுதிடலாம் நம்ம, அங்கே 2x இல்லைங்களா, அதுதானே இருக்குது. 2x plus 3 by root of x square plus x plus 1. மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இதுக்கு ஒரு ஃபார்மேட் ஒன்று எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, நியூமரேட்டர் ஈக்குவல் டு a into differentiation of a denominator with dx plus b அப்படின்ற ஃபார்முலா கான்செப்டில் எடுத்துக்கிட்டா நியூமரேட்டருக்கு பதில் 2x plus 3 அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு ஏக்கு ஏ போட்டுக்கிறோம், d by dx டினாமினேட்டருக்கு பதில் x ஸ்கொயர் ப்ளஸ் x ப்ளஸ் 1 அதுதான் இருக்குது, அது மஸ்ட்டு போட்டுக்கிறோம், ப்ளஸ் b அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ 2x plus 3 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு, இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், n இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1 அப்படி தானே இருக்குது. அதனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், 2 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே 1 இருக்குது. அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் எக்ஸோட பவர் 1 தானே, அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1 அதேமாரி எடுத்துகிட்டு ப்ளஸ் b அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ 2x 2லேருந்து 1 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன, 2 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் 1, அதை 2xன்னு கூட நம்ம சொல்லலாம். அதேமாரி இங்கே 1 அப்படின்னு வரும்போது ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், எக்ஸ் டு த பவர் ஆஃப் 0, எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அப்படின்னு லாஸ் ஆஃப் இண்டிசஸில் பார்த்துருக்கோம். அதுபடி நம்மளுக்கு இது 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு a இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் b அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போது கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த லைக் டேர்ம்ஸ் அப்படின்ற கான்செப்ட் படி நம்ம என்ன செய்கிறோம், 2x லைக் டேர்ம்ஸ் எது வருது, 2x இஸ் ஈக்குவல் டு 2ax இல்லைங்களா. அப்போ 2x ஈக்குவல் டு ax அப்படின்னு இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டாக x வெளியில் போட்டுடுறோம், உள்ளே இருக்கிற 2 இஸ் ஈக்குவல் டு 2a அப்படின்னு போடுறோம். அப்போ a ஈக்குவல் டு 2/2, அப்போ a ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. அடுத்தது அதேமாரியே a ப்ளஸ் b ஈக்குவல் டு 3 பாருங்கள், a ப்ளஸ் b அது வந்து 3. அப்போது ஏக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்சோம் 1 ப்ளஸ் b ஈக்குவல் டு 3. அப்போ b ஈக்குவல் டு 3 மைனஸ் 1. அப்போ b ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 2. இப்போது இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 2, 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு a இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் b அப்படின்றது நம்மளுக்கு ஃபார்முலா இல்லைங்களா. அதிலிருந்து கிடச்ச நம்ம எடுத்தோம், இங்கே பார்த்தோம் இல்லையா, கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த 2x ப்ளஸ் ax ப்ளஸ் அப்படின்றதுல இந்த a வர இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2xக்கு 2x போட்டுக்கிறோம், ப்ளஸ் 3க்கு ப்ளஸ் 3, LHS அப்படியே இருக்கட்டும். ஆர்ஹெச்எஸில் ஏன்னு எடுக்கு, அப்போ ஏக்கு பதில் அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிச்ச 1 தூக்கி போட்டுக்கிறோம், பிக்கு பதில் இந்த இடத்துல 2 தூக்கி போட்டுக்கிறோம். அப்போ 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 அப்படிங்கிறது. ஃபைனலாக நம்ம 2x ப்ளஸ் 3 அது 1ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2x ப்ளஸ் 1 வரும், ப்ளஸ் 2 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது 2x ப்ளஸ் 3 LHS, 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 அது வந்து ஆர்ஹெச்எஸ். அப்போ இதுக்கு பதில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். அதனால் இதை எடுத்து நேராக எங்கே கொண்டு போகிறோம், மேலே இருக்குது பார்த்தீங்களா, 2x ப்ளஸ் 3 இருக்குது பாருங்கள், அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 அப்படின்றத போட்டுட்டு பை கீழே ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 2x ப்ளஸ் 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dxஐ போட்டுக்கிறோம், ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஈக்குவல் டு 2 இல்லைங்களா, 2 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்ட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், கீழே இருக்கிறப்போ நியூமரேட்டர் வேலை முடிஞ்சிச்சு, அடுத்து டினாமினேட்டரில் வரோம். அப்போ உள்ளே இருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் ரிலேஷனில் என்ன எடுத்துக்கிறோம், இதை டீயாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிறத என்ன செஞ்சுக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம டீயாக எடுத்துக்கிட்டோம்னா அதை எடுத்து என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்க்குறீங்க இல்லைங்களா. அப்போ t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, அப்போ dt பை dx டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் t வித் ரெஸ்பெக்ட் டு தட் x ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணு 2 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு, ஏன்னா எக்ஸோட பவர் 1 தானே, அப்போது
1 into x to the power of 1 minus 1. அப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகும்போது x to the power of 0. அப்போ ஜீரோக்கு என்ன வரும் 1. அப்போ 1 into 1 என்ன வரும் நம்மளுக்கு 1 வரும். ஸோ அதேமாரி இங்கே 2x 2 minus 1. 2லேருந்து 1 போச்சுன்னா 1. அப்போ 2x to the power of 1ன்னு சொல்கிறதுக்கு பதில் 2x plus 1. அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தேவையானது dt ஒண்டி தான். இங்கே dx இருக்குது, அதனால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் எடுத்து போயிடும். dt ஈக்குவல் டு 2x plus 1 into dx அப்படின்ற ஃபார்மேட் நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. இதை எடுத்து அந்த இடத்துல 2x நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த இது இப்போ டீக்கு பதில் சப்ஸ்டியூஷன் பண்ண பாருங்கள். அந்த இடத்துல டிடிக்கு பதில், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த இடத்துல இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதில் டீன்றதை நம்ம போட்டு இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணோம். அப்போ டிடின்றது நம்மளுக்கு கிடைச்சிது. டிடி ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 2x + 1 × dxன்னு வந்திருக்கு. அதுக்கு பதில் டிடி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் பாருங்கள் 2x + 1 × dx வந்திருக்குங்களா, அதுக்கு பதில் டிடி போட்டுக்கலாமா. கீழே வந்து என்ன வந்திருக்கு x² + x + 1 வந்திருக்கு, அது டி. அப்போ உங்கள் ரூட் இருக்குது, அப்போ ரூட் ஆஃப் டி அப்படின்னு போட்டு இது இன்டகிரேஷன் டிடி பை ரூட் ஆஃப் டி அப்படின்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம், அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் கொண்டு வந்துடுறோம். இன்டகிரேஷனுக்கு முன்னாடி 2 × இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் x² + x + 1 × dx அப்படின்னு எழுதிக்கிறோம். இது அடுத்தது இன்டகிரேஷன் ஆஃப், இதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும்போது எப்படி இருக்கிறோம், 1 பை ரூட் டி × dt ப்ளஸ் 2 × இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் x² + x + 1 × dx அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன செய்கிறோம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை t to the power of 1 minus 2. அப்போ அந்த ரூட்டை எடுத்துகிட்டு அது 1/2 அப்படின்னு பவர் போடுறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், இப்போ இது அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே தான் எல்லாமே வரும். இந்த t 1/2வை நம்ம இன்வர்ஸாக மேலே கொண்டு வரோம். இன்டகிரேஷன் ஆஃப் t to the power of minus 1/2 into dt plus 2 into இன்டகிரேஷன் ஆஃப் 1 by root of x² + x + 1 into dx அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். புரியுதுங்களா. இப்படி கொண்டு வந்த உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு இன்டகிரேஷன் பண்ணக்கூடிய முடியுதான்னு பார்த்தோம்னா எண்ணுக்கு பதில் -1/2 இருக்குது. அப்போ -1/2 அப்போ +1 இல்லைங்களா, x to the power of n + 1 bringing to the பவர் as a denominator plus c அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ t to the power of இங்கே எண்ணுக்கு பதில் -1/2 +1, அதே பவரை வந்து டினாமினேட்டரை -1/2 +1 அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். புரியுது இல்லைங்களா. அடுத்தடுத்து என்ன செய்கிறோம், நம்ம இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம், 2க்கு அப்படியே 2வை போட்டுக்கிறோம். அடுத்தது என்ன செய்கிறோம், இன்டகிரேஷன் ஆஃப் dx. அப்போ கீழே கொடுத்துருக்கிற இதை பார்க்குறோம், நம்மளுக்கு என்னது இன்கம்ப்ளீட்டிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அதை என்ன செய்கிறோம், கம்ப்ளீட்டிங் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்லையும் படிச்சிருக்கோம். இப்போ இங்கேயும் பார்க்க போகிறோம். எக்ஸோட என்ன செய்யணும், ஹாஃபை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அதை ஸ்கொயராக எடுத்து ப்ளஸ் மைனஸை ரெண்டு பக்கம் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே பேர் தான் ரூட் ஆஃப் அப்படியே போட்டுட்ருக்கோம், x² போட்டிருக்கோம், எக்ஸை தூக்கி அப்படியே போட்டுடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸோட எடுக்கும்போது 1/2 இல்லைங்களா. அப்போ என்ன 1/2வை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ்ஸாக 1 மைனஸாக 1 எடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த +1 தூக்கி அங்கே போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. இப்போ கம்ப்ளீட்டிங் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். எப்படி அப்படின்னா x² + x + 1/2 த ஹோல் ஸ்கொயரை நம்ம இப்போ பார்த்தோம்னா அது x + 1/2 த ஹோல் ஸ்கொயராக அப்படி மாறிடும். புரியுதுங்களா. இப்போ இப்படி வந்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இங்கே பார்க்கும்போது t -1/2 இது எல்சிஎம் எடுத்தோம்னா 1 × 2 2லேருந்து -1 போச்சுன்னா 1/2. அப்போ t to the power of 1 - 2 அதையே தூக்கி டினாமினேட்டர்லேயே நம்ம 1/2 அப்படின்னு போட்டுறோம். ப்ளஸ் 2 × இன்டகிரேஷன் dx. அப்போ x² + x + 1/2 த ஹோல் ஸ்கொயர் பதில் x + 1/2 த ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா, போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கொடுத்துருக்கிற -1/2 த ஹோல் ஸ்கொயர் +1 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 1/2 + 1 இதை நம்ம எப்படி எடுக்கலாம், எல்சிஎம் எடுத்தோன்னா 2 வரும். அப்போது 1 + 2 2. அப்போ நம்மளுக்கு என்னது 1 + 2 3/2 வந்திருக்கு. 3/2வை வந்து நம்ம ஸ்கொயர் ஆக்கணும். அதை எப்படி எடுக்கணும், √3 × √3 அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2வை 2 × 2 ஏன்னா ஸ்கொயர் வருது இல்லைங்களா, அப்படி எடுத்தோம்னா அப்போ √3 த ஹோல் ஸ்கொயர் 2 ஸ்கொயர். அப்போ √3 அப்போ √3 த பை 2 ஹோல் ஸ்கொயராக இப்படி மாற்றிக்கிறோம். நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஸ்கொயராக இருக்குது, அதை எடுத்து ஹோல் ஸ்கொயராக இப்படி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதுமாரி ஃபார்மேட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ஃபார்மேட்டு தான் நம்மளுக்கு இங்கே தேவைப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்முலா அடுத்தது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம ரூட் ஆஃப் x² + a² அப்படின்னு வரும். அதனால் இந்த மெத்தடை கண்டுபிடிச்ச உடனே இதுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், √3/2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து x²ஆகவும் ப்ளஸ் இது என்னவாகவும் நம்மளுக்கு கிடைக்கும், a²ஆகவும் நம்மளுக்கு இருக்கும். அந்த ஃபார்முலாவில் தூக்கி நம்ம இதை சப்ஸ்டியூஷன் பண்ணி இப்போ நம்ம போட போகிறோம். புரியுது இல்லைங்களா. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இதை தான் பாருங்கள். இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது, d/√of
x square plus a square equal to log modulus of x plus root of x square plus a square modulus க்ளோஸ் பண்ணி plus c அப்படின்ற ஃபார்முலாவில் தூக்கி நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே t 1/2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ கம்ப்ளீட்டிங் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் பார்க்கும்போது இந்த இடத்துல இது வரைக்கும் கொண்டு வந்தோம். இங்கே 1/2 டினாமினேட்டில் வந்திருக்கு. இது மேலே போகும்போது என்னது 2/1 இஸ் நத்திங் பட் 2 ரூட். அந்த ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், 1/2 வந்து ஸ்கொயராக போட்டுக்கிறோம். அப்போ 2 ரூட் t அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ் 2 லாக். இப்போ இதை தான் நம்ம இந்த மெத்தடு கொண்டு வரோம் இல்லைங்களா. அப்போ இந்த மெத்தடு கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன செஞ்சிடுறோம், 2 லாக், அங்கே 2 லாக்னு இருக்குது. அப்போ 2 லாக், ஏன்னா 2 இருக்கிறதுனால காமனாக அங்கே 2 ஆல்ரெடி 2 போட்டுட்ருக்கோம். இங்கே ஃபார்முலாவுக்கு தகுந்த மாரி என்ன இருக்குது, லாக் இருக்குது. அந்த லாகை தூக்கி போட்டுக்கிறோம். எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம். எக்ஸுக்கு ஸ்கொயர், அப்போ எக்ஸுக்கு பதில் அந்த இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1/2 இருக்குது. அந்த எக்ஸ் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ஏ ஸ்கொயருக்கு பதில் அங்கே ரூட் 3/2 இருக்குது. அந்த ரூட் 3/2 போட்டு அதையும் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வந்திருக்கு, ஏ ஸ்கொயர், அதை ஸ்கொயர் ரூட்டில் போட்டுக்கணும் அக்கார்டிங் டு த ஃபார்முலா. புரியுதுங்களா. அதுக்கப்புறம் ப்ளஸ் சி, அதை ப்ளஸ் சி அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ சப்ஸ்டியூட் இன்ஸ்டெட் ஆஃப் டீக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம், இங்கே பார்க்கும்போது டீக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். இதை தான் இந்த டீக்கு பதில் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டு ப்ளஸ் போட்டுக்கிறோம். 2 லாக் அப்படியே போட்டுக்கிறோம். எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3/2 த ஹோல் ஸ்கொயர். அதை நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் கிடைக்குதுன்னா, எக்ஸ் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 மாடுலஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது கிடைக்கும். இது எப்படின்றது நான் சம்மு முடித்த உடனே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம், இந்த 2வை போட்டுக்கிறோம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 லாக் அப்படி நம்ம போட்டுட்டோம். ப்ளஸ் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படியே வந்திருக்கு, அதை போட்டுட்டோம். ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. ஸோ இதை தான் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் இது உள்ளே வந்திருக்கு பாருங்கள். இதை எப்படி நம்மளுக்கு மாறி வந்திருக்கு இதுமாரி அப்படின்னு பார்க்குறோம். அதை தான் இந்த ஸ்டெப்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ அது எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லைங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன செஞ்சிடறோம், இதை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் இது 2ab அப்படின்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் இதை பி ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். அப்போ 1/2. அப்போ 2ன்னா என்னது, 1 ஸ்கொயர் 1 தான் வரும், 2 ஸ்கொயர் 4ன்னு வரும். ப்ளஸ் ரூட் 3 ரூட் 9, ரூட் 9க்கு என்ன வரும், 3 வரும். 2 2s are 4 வரும். அப்போ நம்மளுக்கு இந்த 2க்கு இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதால கேன்சல் பண்ணிக்கிறோம். அதனால் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே தூக்கி போட்டுடுறோம். இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. அடுத்தது இங்கே பேலன்ஸ் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குது, அந்த எக்ஸை எடுத்துக்கிறோம். ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம எல்சிஎம் பண்ணோம்னா என்ன இருக்கும், 4 4 ஆல்ரெடி இருக்குது, காமனாக ஒரு 4 போட்டுக்கோங்க. 1 + 3 இது என்ன வரும், 4 வரும் இல்லைங்களா. அந்த 4யும் 4யும் அடித்தோம்னா நம்மளுக்கு 1/1. 1/1 இஸ் நத்திங் பட் 1 இல்லைங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு இந்த இங்கே வந்து கொடுத்துருக்கிறது. இதுக்கு பதில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த 1 தூக்கி இங்கே போட்டுக்கிறோம், ஸ்கொயர் ரூட்டில் இங்கே போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. ஸோ இப்படி நம்ம என்ன செஞ்சிடும், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக நம்ம எடுத்து அது புரிய வைக்கிற மாரி நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி எக்ஸ் அப்படியே தான் இருக்குது, இங்கே ப்ளஸ் 1/2 அது அப்படியே தான் இருக்குது. இந்த ரூட்டுக்குள்ளே வர்றது மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணி இதேமாரி நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா. இங்கே கவனிங்க, இங்கே எக்ஸின் வந்திருக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எது, எக்ஸ் ப்ளஸ் 1/2 இல்லைங்களா. அதனால தான் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1/2 அப்படின்றது நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு இந்த இடத்துல. புரியுதுங்களா. இந்த எக்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே தெரியுதா உங்களுக்கு, எக்ஸுன்னு தெரியுது பாருங்கள். இந்த எக்ஸுக்கு பதில் தான் நம்மளுக்கு அதுக்கு பதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். என்ன இது இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1/2 அதை போட்டுக்கிறோம். இந்த ரூட் ஆஃப் இது எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதுக்கு தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்திருக்கு, அது தூக்கி இங்கே போட்டிருக்கோம். புரியுது இல்லைங்களா. இப்போது அழகாக நம்ம ஒரு வாட்டி இது கிளான்ஸ் பார்த்தோம்னாலே ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் ரூட்டு வந்திருக்கு, ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இங்கே போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இந்த இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1/2 அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இது தானே எக்ஸ், நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/2 தானே எக்ஸு, இது ஏ இல்லைங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், அப்போ எக்ஸுக்கு பதில் இருக்கிறது தானே, எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 1/2ன்னு போட்டணும்.
அப்போ இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தானே வரும். அதை தான் நம்ம எடுத்து என்ன செஞ்சுருக்கோம், இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஃபைனலாக நம்மளுக்கு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் 2 log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போடுறோம். இதுதான் நம்ம அங்கே வரக்கூடிய ஃபார்முலா. அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இங்கே எடுத்து இந்த ஃபார்முலா போட்டிருக்கோம். புரியுதுங்களா? dx பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி. இதை தான் நம்ம எடுத்து என்ன செஞ்சுருக்கோம், இந்த இடத்துக்கு பதில் இன்டெகிரேஷனில் நம்ம இந்த ஃபார்முலாவை டிஃப்ரென்ஷியேஷனில் எடுத்து இது நம்ம போட்டிருக்கோம். புரியுது இல்லைங்களா? இப்போ இங்கே வருது இல்லைங்களா இந்த இடம், இதில் எடுத்து நம்ம இன்டெகிரேஷன் ஃபார்முலாவில் இதை போடுறோம். இன்டெகிரேஷனில் போடும்போது இந்த ஃபார்முலாவுக்கு பதில் நம்மளுக்கு என்ன செய்யுது, இந்த ஃபார்மேட்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் இதை இடத்துல சிம்பிளிஃபை பண்ணுறோம். அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை அழகாக நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, அழகாக உங்களுக்கு புரியும்.